வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி கூல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கூல் பண்ணுறதுக்கு 1 கப் கம்பு, 1 கப் சோளம், இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது மார்னிங் கூல் ரெடி பண்ணுறதுக்காக நைட்டே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸியை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓவர் நைட் வெளியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நைட்டு வச்ச மாவு இப்போ நல்லா புளிச்சிருச்சு. அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்ச மாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிறுதானியங்களில் அதிக அளவு இரும்பு சத்து கம்பில் தான் இருக்குது. அதே மாதிரி அதிக அளவு புரோட்டீன் சத்து வெள்ளைச்சோளத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த கூலை ட்ரை பண்ணி பாருங்கள். கூழ் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கூழ் ஆற ஆற கொஞ்சம் திக்காகும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட கூழ் கெட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான கூல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கூழ் கூட மாங்காய் ஊறுகாய், கருவாடு தொக்கு, வத்தல் இது எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணுறேன்.